அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 20/5/2024 திங்கட்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தமிழகம் இலங்கை இடையே சுழற்சி, அதாவது மன்னார் வளைகுடாவில் நீடிக்கிறது. இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் ஏற்பட்டால் மே 22ஆம் தேதி தாழ்வு பகுதி உருவாகலாம். அடுத்தபடியாக மே 23 மண்டலம் தீவிர மண்டலம், மே 24 ரெமல் புயலாக உருவெடுக்கும். அதன் பின்னர் மே 25 ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்கும், அல்லது மேற்கு வங்கம் ஒடிசாவில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும். அதாவது மே 25, 26 தேதிகளில் ரெமல் புயல் கரையை கடக்க வாய்ப்பு தென்படுகிறது. குறிப்பாக கரையை கடக்கும் போது 200 கிலோமீட்டருக்கு வேகம், 200 கிலோமீட்டர் வேகம் வரை வேகத்தில் கரையை கடக்கும். உயரழுத்தம் பொறுத்தமட்டில் வங்கக்கடல் அரபிக்கடலில் நீடிக்கிறது. நேற்று அந்தமானில் துவங்கிய தென்மேற்கு பருவமழை முன்னேறி வரும். மே 29, 30, 31 தேதி, 31 மற்றும் ஜூன் 1, 2, 3 தேதிகளில் கேரளாவில் பருவமழை தொடங்க சாதகம் தென்படுகிறது. அதே வேளையில் தென் மாவட்ட பொதுமக்கள் மற்றும் கேரளாவின் கடலோர பகுதியில் கடல் அலையின் வேகம், கடல் அலையின் உயரம், கடல் அலையின் உயரம் அதிகரித்து வரக்கூடும் என்பதால் கடலில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்தமட்டில் அரபிக்கடல், குமரிக்கடல் ஒட்டிய இந்திய பெருங்கடல், வங்கக்கடலில் வங்கக்கடல் பொறுத்தமட்டில் எம்ஜேஓவின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும். வங்கக்கடல், இந்திய பெருங்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் நேற்று இரவில் கூட டெல்டாவில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகியிருக்கும். அதிகாலை 4 மணிக்கு மேல் கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகியிருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்தமட்டில் பள்ளிப்பட்டு, திருத்தணி, திருவள்ளூர், பூண்டி, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், பூந்தமல்லி, அம்பத்தூர், சோழவரம், எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, ஆரணி, சென்னை மாவட்டத்தின் தண்டையார்பேட்டை, பெரம்பூர், கொளத்தூர், அயனாவரம், கிண்டி, தரமணி, வேளச்சேரி, திருவான்மியூர், பள்ளிப்பட்டு, அடையார், திருவில்லிக்கேணி, மயிலாப்பூர், டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அருகம்பாக்கம், புரசைவாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் பொறுத்தவரை பல்லாவரம், வண்டலூர், செங்கல்பட்டு,
திருப்போரூர், திருக்கலிகுன்றம், மதுராந்தகம், செய்யூர், விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம், மயிலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வல்லம், வட உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் மாவட்டத்தின் பேர்ணாம்பட்டு, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி, வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, வேலூரில் காட்பாடி, வல்லம், அணைக்கட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம், நெமிலி, வாலாஜா, ஆற்காடு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர், கள்ளக்குறிச்சியின் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன் மலை, டெல்டா மாவட்டம் பொறுத்தவரை கடலூரின் தொழுதூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெல்லிக்குப்பம், கடலூர், புவனகிரி, வடலூர், நெய்வேலி, காட்டுமன்னார்கோயில், சிதம்பரம், மயிலாடுதுறையில் கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், அதர் மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோயில், பொறையார், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர், நாகூர், சிக்கல், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருக்குவளை, எட்டுக்குடி, வேதாரண்யம், கோடியக்கரை, திருவாரூர் மாவட்டமான நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, டகட்டூர், மன்னார்குடி, தஞ்சாவூரின் ஆடுதுறை, திருவிடைமருத்தூர், கும்பகோணம், நாச்சியார் கோயில், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு, கல்லணை, பூதலூர், நெய்வாசல், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சி மாவட்டத்தின் துறையூர், தொட்டியம், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சி, மணப்பாறை, மருங்காபுரி, பெரம்பலூரின் செட்டிக்குளம், ஆலத்தூர், வேப்பூர், பெரம்பலூர், அரியலூர், அது அரியலூர் மாவட்டத்தின் ஆண்டிமடம், ஜெயகொண்டம், அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டம் பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, குன்னத்தூர், ஊத்தங்கரை, வேப்பனப்பள்ளி, தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர், இந்தூர், அனுமந்தபுரம், பாப்பிரெட்டிப்பாளையம், சேலம் பொறுத்தமட்டில் மேட்டூர், எடப்பாடி, மேட்டூர் அணை,
ஏற்காடு, ஓமலூர், சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், நாமகிரிப்பேட்டை, எருமைப்பட்டி, திருச்செங்கோடு, கரூர் மாவட்டத்தின் பரமத்தி, அரவக்குறிச்சி, கடவூர், கரூர், குளித்தலை, தோகமலை, திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தமட்டில் கொடைக்கானல், வத்தலகுண்டு, நத்தம், திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி, கொத்தமங்கலம், பவானிசாகர், நம்பியூர், சென்னிமலை, ஈரோடு, தொட்டியம்பாளையம், குமாரபாளையம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி, திருப்பூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், மருதமலை, அன்னூர், போதனூர், கோயம்புத்தூர், மதுக்கரை, வயலூர், கணத்துக்கடவு, பொள்ளாச்சி, செட்டிப்பாளையம், பெரியநகமம், பொள்ளாச்சி, ஆனமலை, வேட்டைக்காரன்புத்தூர், ஆலியாறு, வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர், தேவாலா, கூடலூர், நடுவட்டம், உதகமண்டலம், கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர், தென் மாவட்டமான தேனி மாவட்டத்தின் கும்பக்கரை, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம், மேகமலை, மயிலாடும்பாறை, சின்னமனூர், தேனி, மதுரை மாவட்டத்தின் பழமுதிர்சோலை, அழகர் கோயில், மதுரை, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, ஏழுமலை, பெரியார், கல்லுப்பட்டி, திருமங்கலம், புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் விராலிமலை, அன்னவாசல், புதுக்கோட்டை, திருமயம், அரிமளம், அறந்தாங்கி, ஆவடியார் கோயில், கட்டுமாவாடி, மணமேல்குடி, சிவகங்கையின் சங்கம்புணரி, நெய்குப்பி, பிள்ளையார்பட்டி, செட்டிநாடு, காரைக்குடி, மதகுப்பட்டி, மானாமதுரை, சிவகங்கை, அன்னவாசல், ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி, திருவேங்கடம்பட்டு, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, கடலாடி, சாயல்குடி, கீழக்கரை, ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், தூத்துக்குடியின்
அது தூத்துக்குடியின் விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, கடம்பூர், ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம், கயத்தார், விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், சிவகாசி, ஆலங்குளம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலியின் ராதாபுரம், திசையன்விளை, நாங்குநேரி, மணிமுத்தாறு, திருநெல்வேலி, கங்கை கொண்டான், பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை, குலசேகரம், குளித்துறை, எரணியல், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் உள்ளிட்ட அதர் வட மாவட்டம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டம், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும், ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கன முதல் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதி கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவாகலாம் என அதற்கு வாய்ப்பு தென்படுகிறது. கேரளா பொறுத்தமட்டில் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் அதி கனமழை பதிவாகும். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவின் பல்வேறு இடங்களில் இன்று பரப்பில் அதிகரித்து இடிமலை பதிவாகும். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும். அதர் வட உள் மாவட்டங்களில் மட்டும் இன்று வெப்பநிலை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது வட உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கை கேட்டு அதன் பின்னர் திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அது தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன்
வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.